ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். 9 ஜனவரி 2026 ஷிஃப்ட் 2ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ஆர்ஆர்பி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், பேங்க் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 2499, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 2499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஆர்ஆர்பி குரூப் டிக்கு 75 டேஸுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன், நான் இன்னும் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. டெய்லி மார்னிங் 10 o'clock பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஆர்பியோட மேக்ஸ் கிளாஸ் வந்து இருக்கும். ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈவினிங் 7 o'clock பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கான கிளாஸ் வந்து இருக்கும். இன் பிட்வீன் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த 10க்கும் 7க்கும் இடையில பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு மேக்ஸ் ட்ரிக்ஸ் வீடியோவும் அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Present age of Ramesh is 3 times that of Makesh. 5 years ago, ratio of their ages was 4:1. What is the present age of Ramesh? ரமேஷின் தற்போதைய வயது மகேஷின் வயதை விட 3 மடங்காகும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ரமேஷோட தற்போதைய வயது வந்து மகேஷை விட 3 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிரசன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நான் எப்படி எழுதிக்கிறேன், இது ரமேஷ், இது மகேஷ். மகேஷுக்கு 1 வயசு அப்படின்னா ரமேஷுக்கு எத்தனை வயசு? 3 வயசா இருக்கும். அதானே இதோட மீனிங். ரமேஷின் தற்போதைய வயது மகேஷை விட 3 மடங்காகும். 5 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்ப இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவர்களின் வயது விகிதம் ரமேஷுக்கும் மகேஷுக்கும் உள்ள ரேஷியோ எப்படி இருந்துச்சுன்னா 4:1 அப்படின்னு இருந்துச்சு. அப்படின்னா ரமேஷின் தற்போதைய வயது என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவாங்க. 4x இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸோ +5 ஈக்குவல் டு 3/1 போட்டு சால்வ் பண்ணுவாங்க. இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தடு. நம்ம புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஷார்ட்கட்ல சால்வ் பண்ண போறோம். ஷார்ட்கட்ல எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. என்ன இருக்கு? 3 இருக்கு. ஓகே. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 2 இருக்கு. அப்போ நம்ம எப்போ ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியும்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கணும். அப்பதான் நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணணும். அப்போ சேமா கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரேஷியோ ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ரேஷியோ ஃபுல்லா 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ரமேஷ், மகேஷ் 2ஆல மல்டிப்ளை பண்ணா 8:2 அப்படின்னு கிடைக்கும். இங்க என்ன கிடைக்கும்? 9:3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ரேஷியோ என்ன வரும்? இந்த ரேஷியோட டிஃபரன்ஸ் 6 வந்துருச்சா? இங்கேயும் ரேஷியோட டிஃபரன்ஸ் 6 வந்துருச்சா? அப்போ சேம் ஆகிருச்சு. ஓகே. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க 1 வரும். ஓகேவா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சேம் ஆகிருச்சுனாலே இதோட டிஃபரன்ஸ் எப்பவுமே 1 வர்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப இதோட டிஃபரன்ஸ் 1 வருதா? அப்போ 1 பார்ட் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 5க்கு ஈக்குவல். 1 பார்ட் எதுக்கு ஈக்குவல்? இந்த இயர்ஸுக்கு ஈக்குவல். அப்போ 1 பார்ட் 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ரமேஷோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட ரேஷியோ எவ்வளவு? 8 பார்ட். ஓகேவா? அவனோட பிரசன்ட் ஏஜ் எவ்வளவு? 9 பார்ட். ரமேஷோட பிரசன்ட் ஏஜ் எவ்வளவு? 9 பார்ட். அப்போ 1 பார்ட் 5ன்னா 9 பார்ட் எவ்வளவு வரும்? 9 into 5 45 இயர்ஸ். ஓகே. இது 5 இயர்ஸ் எகோ. இது வந்து பிரசன்ட். அப்ப ரமேஷோட பிரசன்ட் ஏஜ் வந்து எவ்வளவு வரும்னா 45 இயர்ஸ். சப்போஸ் மகேஷோட பிரசன்ட் ஏஜ் கேட்டிருந்தாங்கன்னா 3 பார்ட். 3 into 5 ஈக்குவல் டு
15 இயர்ஸ் இந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். ஓகே, இது ஏஜஸ்க்கான ஷார்ட்கட். இந்த மாதிரி ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம வந்து டீச் பண்ணியிருப்போம். நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல பேசிக்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவிஷன் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். ரெண்டாவது கொஸ்டின், சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் p and q வந்து 17, p plus q equal to 17 and their product வந்து p into q வந்து 56. Then find p square plus q square என்னன்னு கண்டுபிடிக்கணும். இரண்டு எண்களின் கூடுதல் வந்து 17, p plus q equal to 17. அவற்றின் பெருக்கற்பலன் வந்து 56 அப்படின்னா p square plus q square ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு டேட்டாவையும் பார்த்தா, இல்ல இந்த மூணு இதையும் பார்த்தா உங்களுக்கு ஏதாவது தோணுதா? என்ன தோணுது? p plus q the whole square, அதாவது a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. இது நமக்கு தெரிஞ்சது தானே. அப்போ p plus q the whole square என்னது? p square plus q square plus 2 into pq. ஓகே, அப்போ p plus q the whole square, p plus q ஓட வேல்யூ என்ன இருக்கு? 17. 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு கண்டுபிடிக்க வேண்டியது p ஸ்கொயர் plus q ஸ்கொயர் தான். பிளஸ் 2 into pq ஓட வேல்யூ எவ்வளவு? 56. அப்ப 17 ஸ்கொயர் எத்தனை? 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர். ஏற்கனவே வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல உங்களை படிக்க சொல்லியிருக்கேன். 17 ஸ்கொயர் வந்து 289. p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் பிளஸ் 56 டபுள் பண்ணோம் அப்படின்னா 112 கிடைக்கும். ஓகே, 112 அப்படின்னு போட்டுடலாம். அப்ப அதுல இருந்து p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? p ஸ்கொயர் plus q square equal to இந்த 112 இங்க வந்துருச்சுன்னா 289 minus 112. 9ல 2 போனா 7, 8ல 1 போனா 7, 2ல 1 போனா 1. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 177. 177ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? A cyclist covers a distance of 800 meter in 2 minutes. Find the speed of the cyclist. பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஒரு மிதிவண்டி ஓட்டுபவர் 800 மீட்டர் தூரத்தை 2 நிமிடங்களில் கடக்கிறார். மிதிவண்டி ஓட்டுபவரின் வேகத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? 800 மீட்டர். டைம் எவ்வளவு? 2 நிமிஷம்னு சொல்லியிருக்காங்க. வேகம் எதுல கண்டுபிடிக்கணும்? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்கணும். இங்க நல்லா கவனிங்க. டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ல இருக்கு. டைம் வந்து எதுல இருக்கு? மினிட்ல இருக்கு. அப்ப இத செகண்ட்ஸா மாத்திக்கலாமா? செகண்ட்ஸா மாத்தன்னா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். ஓகே, அப்போ இங்க 2 நிமிஷம் இருக்கு. அப்ப 2 into 60ன்னு போட்டுடலாமா? செகண்ட்ஸா மாத்துறதுக்கு. ஓகே, இப்ப நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். அப்ப இதுல இருந்து ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 800 டிவைடட் பை டைம் எவ்வளவு? 2 into 60. ஓகே, இப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 0 0 கட் ஆகிரும். 1 2 4 2 8. ஸோ திருப்பி 20/3 அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு 20/3 நமக்கு கிடைச்சிரும். 20/3 மீட்டர் பெர் செகண்ட். ஆனா இங்க இவங்க எதுல கேட்டிருக்காங்க? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்டிருக்காங்க. அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா 5/80 மல்டிப்ளை பண்ணணும். இதே மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும் அப்படின்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். இப்ப எதுல கொடுத்திருக்காங்க? மீட்டர் பெர் செகண்ட்ல கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 18/5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ 18/5 மல்டிப்ளை பண்ணுங்க. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4 டைம்ஸ் போகும். இது 6 டைம்ஸ் போகும். 4 6 ஆர் 24. அப்ப 24 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸ்பீடு வந்து 24ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? The amount on a sum 4,900 at 10% per annum compound interest compounded annually in 2 years will be. ஆண்டிற்கு 10% கூட்டு வட்டி வீதத்துல ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 4,900 அசல் தொகைக்கு 2 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பேங்க்ல எவ்வளவு போட்டிருக்கீங்கன்னா 4,900 போட்டிருக்கீங்க. பேங்க் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி என்ன அப்படின்னா 10%. எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல. டைம் பீரியட் வந்து 2 கொடுத்திருக்காங்க. நாம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் p into 1 plus r by 100 the whole power n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எங்கேயுமே சால்வ் பண்ண மாட்டோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 ஷார்ட்கட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? 2a plus bன்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதுக்கப்புறம் ரேஷியோ மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபிராக்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் மெத்தட் வந்து இருக்கு. இந்த ஃபார்முலாவை நீங்க மனப்பாடமே பண்ண வேண்டாம்.
இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல மேக்ஸுக்கு கீழே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்றது? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 10/100ன்னு எழுதலாம். அப்ப 10/100ன்னு எழுதுனீங்கன்னா அதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? 1/10ன்னு கிடைக்கும். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 1/10. அப்ப இதை நல்லா பாருங்க. இங்க கீழே இருக்கிறது வந்து அசல். ஓகே, பேங்க்ல நீங்க 10 ரூபாய் போட்டிருக்கீங்க. பேங்க் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி வந்து எவ்வளவு அப்படின்னா 1 ரூபாய். அப்ப 10 ரூபாய் போட்டீங்கன்னா 1 ரூபாய் வட்டி கிடைக்கும். அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும்? 11. 10 ரூபாய் போட்டோம் அப்படின்னா நமக்கு 11 ரூபாயா கிடைக்கும். அப்ப R ஈக்குவல் டு 11/10ன்னு போட்டுக்கலாமா? இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா P எவ்வளவு? 4900 ரூபாய் அசல். ஓகே, சோ இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 11/10. எத்தனை டைம் பீரியட் கொடுத்திருக்காங்க? 2 டைம் பீரியட் கொடுத்திருக்காங்களா? அப்ப 2 டைம் 11/10 11/10ன்னு போட்டுருங்க. அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கிறது ஆன்சரே. ஓகே, அப்ப இதை மல்டிப்ளை பண்ணணும். 49 இன்ட்டு 11 ஸ்கொயர் வந்து 121. அப்ப இதை மல்டிப்ளை பண்றதுக்கு யூனிட் டிஜிட் பாருங்க 9ல முடியணும். ஆப்ஷன் பிலையும் டிலையும் மட்டும்தான் 9ல முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஏயையும் சியையும் தான் எலிமினேட் பண்ண முடியும். அப்ப இது ரெண்டுல எது ஆன்சர்? ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 9 18. ஸோ 9 1 10. திருப்பி 4 8 4. ஸோ ஆன்சர் 9 2. திருப்பி என்ன வரும்? 9 5. 5 9 2 9. ஓகேவா? 5929. ஸோ ஆப்ஷன் பியையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி தான் நாம வந்து என்ன சொல்லிடலாம்? ஆன்சர்னு சொல்லிடலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் 5929. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. வாக்கிங் at 5/6 of his normal speed from his home, Lakshya is 24 minutes late in reaching his office. The usual time taken by him to cover the distance between his home and his office. லக்ஷயா தன்னோட வீட்ல இருந்து வழக்கமான நேரத்துல 5/6 பங்கு நடந்து செல்வதால் அலுவலகத்தை அடைய 24 நிமிடங்கள் வந்து தாமதமாகிறார். வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை கடக்க அவர் எடுத்துக்கொள்ளும் வழக்கமான நேரம் என்ன? இதான் கொஸ்டின். ஓகேவா? அப்ப எப்படி எடுத்துக்கலாம்? இனிஷியல் இங்க ஃபைனல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப 5/6 பங்கு ஏற்கனவே ஒரு ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கா. அந்த ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா 5/6 5/6 போறதுனால அவளுக்கு என்ன ஆகுது? லேட் ஆகுது. ஓகே, அப்போ ஸ்பீடு பாருங்க. இனிஷியலா அவ 6 km/h வேகத்துல போவா. ஓகேவா? இப்போ ஃபைனலா என்ன ஆகுதா? அதை ரெடியூஸ் பண்ணி 5ஆ மாத்துறா. ஓகே, இப்போ எங்க இருந்து எங்க போறா? வீட்ல இருந்து ஆபீஸுக்கு போறா. ஓகே, வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் டின்னு எடுத்துக்கோங்க. அப்ப ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? டி தான் இருக்கும். அப்படிதானே? இப்ப தென்காசியில இருந்து திருநெல்வேலிக்குள்ள டிஸ்டன்ஸ் ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திருப்பி திருநெல்வேலியில இருந்து தென்காசி வந்தாலும் சேம் அதே கிலோமீட்டர் தான் இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, வீட்ல இருந்து ஆபீஸுக்கு போனாலும் சரி, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து இங்க என்னது? கான்ஸ்டன்ட். அப்படிதானே? டிஸ்டன்ஸ் வந்து மாறல. அப்ப ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னு நமக்கு தெரியும். அப்ப ஸ்பீடோட ரேஷியோ 6:5ன்னு இருந்துச்சுன்னா டைமோட ரேஷியோ உங்களுக்கு என்ன இருக்கும்? 5:6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ தன்னோட அலுவலகத்தை அடைய 24 நிமிடங்கள் தாமதமாகிறார். ஓகே, ஏற்கனவே ஒரு ஸ்பீட்ல போறா. இனிஷியலா ஒரு ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கா. அதுல போனா அப்படின்னா கரெக்டான டைமுக்கு ஆபீஸ் போயிருவா. இப்ப அந்த ஸ்பீட கம்மி பண்றா. உதாரணத்துக்கு 6 km/h வேகத்துல வழக்கமா போய்கிட்டு இருக்கா. கரெக்டான டைமுக்கு ஒரு 9 மணிக்கு ஆபீஸ்னா 9 மணிக்கு போயிடுறா. இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பீட 5 km/h மாத்தும் போது 24 நிமிஷம் லேட் ஆகுதாம். அப்போ 9:24க்கு என்ன பண்ணுதா? ஆபீஸுக்கு போறா. அப்ப அந்த 24ங்கிறது யாரு? இந்த டைமுக்கும் ஃபர்ஸ்ட் யூசுவலா போகக்கூடிய ஸ்பீட்ல இருக்கக்கூடிய டைமுக்கும் ஆபீஸுக்கு ரீச் ஆகக்கூடிய டைமுக்கும் லேட்டா போய், அதாவது இந்த 5 km/h வேகத்துல போகும்போது ரீச் ஆகக்கூடிய டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரியுதா? அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது? இந்த 24. அப்போ 1 part ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம்? 24ன்னு சொல்லிடலாம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? அவரது வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை கடக்க அவர் எடுத்துக்கொள்ளும் வழக்கமான நேரம் என்ன? வழக்கமான நேரம் இனிஷியல் டைம் என்ன? 5 பார்ட். 1 part 24னா 5 part என்ன வரும்? 24 into 5. 5 நாள் 20, 10 10 2 12. 120 minutes. ஓகேவா? அதே அன்யூஷுவலான டைம் ஃபைனலா லேட்டா போறதுனால எவ்வளவு நேரத்துல போவா?
அதாவது சீக்கிரம் போறதுனால அவ 120 மினிட்ஸ்ல ஆபீஸுக்கு போயிருவா. அதே லேட்டா போனா 6 பார்ட் 24 into 6 6 நாள் 24 6 2 12 12 2 14. அப்ப லேட்டா போனா பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து ஆபீஸ் போறதுக்கு 144 நிமிஷம் ஆகும். சீக்கிரமா போறா வழக்கமான டைம்ல போறான்னா 120 நிமிஷம் ஆகும். இப்போ கூட நீங்க டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. 120க்கும் 144க்கும் டிஃபரன்ஸ் இந்த 24 கிடைச்சிரும். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஜஸ்ட் ரேஷியோ மெத்தட்ல எக்ஸாம்ல 2 to 3 செகண்ட்ல சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான் இது. அடிக்கடி எக்ஸாம்ல கேக்குறாங்க. 9 ஜான்வரி ஷிஃப்ட் 2ல கேட்ட குரூப் டியோட கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின்ல பாருங்க. An item with a marked price 606 was sold for rupees 304. What was the percentage of discount given? 606 குறித்த விலை கொண்ட ஒரு பொருள் 304 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அளிக்கப்பட்ட தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு? ஓகே, குறித்த விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 606. அதோட விற்ற விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 304. அப்போ டிஸ்கவுண்ட் என்ன வரும்? குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. 6ல 4 போனா 2 0 302. அப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 302. அப்ப நமக்கு தள்ளுபடி சதவீதம் கேட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப டிஸ்கவுண்ட்டை மேல போடணும், மார்க் பிரைஸை கீழே போடுங்க. பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்ட்டு 100 போட்டுடலாம். ஓகே, அப்ப எனக்கு தள்ளுபடி சதவீதம் என்ன வரும்? இத 15 அதாவது 2ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ணுங்க. இங்க 303 இருக்கும். அப்ப இப்ப கட் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 15100 303. ஓகே, எத்தனை டைம்ஸ் போகும்? இங்க 4 இருக்கு 5 இருக்கு. ஸோ 4 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ 4 3 12. ஸோ என்ன வரும் உங்களுக்கு? 4 டைம்ஸ் போட்டீங்க அப்படின்னா 4 3 12, அப்புறம் 4 3 12. ஓகே, 12 திருப்பி 4 3 12 12 12ன்னு வரும். அப்படிதானே? 303 4 4 3 12 4 3 12. இப்போ 10ல 2 போனா 8. திருப்பி இங்க 9ல 1 போனா சாரி 0 0 10ல 1 போனா 9. திருப்பி 4ல 2 போனா 2. அடுத்து இந்த 0வை கீழே இறக்கிடலாம். அப்போ 4ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் சியையும் டியையும் எலிமினேட் பண்ணிரலாம். இப்போ 7ஆ 9ஆன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இங்க 9 டைம்ஸ் போட்டாலே கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். 9 போடுங்க. 9 3 27 27. ஓகே, ஸோ 27 27ன்னு கிடைக்கி. அப்போ 49 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏயையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 49.83%. ஓகே, எக்ஸாம்ல உட்காந்து எந்த டேபிளால கட் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. ஆப்ஷனுக்கு வாங்க. 2 பாசிபிலிட்டி தான். ஒன்னு 4ஆ இருக்கும், இல்லைன்னா 5ஆ இருக்கும். ஸோ 5 வரல. அப்போ 4 டைம்ஸ் கட் ஆகும். அப்ப இந்த 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிரலாம். அடுத்து 2வது டிஜிட்டுக்கு 2 பாசிபிலிட்டி தான். 2 இங்க 9. அப்போ சாரி இங்க 7 இங்க 9. ஸோ 7 டைம்ஸ் போட்டா வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்ப 9 டைம்ஸ் போட்டு பார்க்கும்போது கரெக்டா இருந்துச்சு. அப்ப 2 டிஜிட் வச்சு மட்டுமே ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியாச்சு. 7th கொஸ்டின் பாருங்க. 6874 is to be divided among 3 persons x, y, z. Share of x, y வந்து 5:9. YZ ஓட ஷேர் வந்து 9:7. What is the share of Y ன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6874. XYZங்க கூடிய 3 நபர்களுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதுல XY ஓட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:9. அதே மாதிரி YZ ஓட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:7. Y இன் பங்கு என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? X:Y:Z எழுதலாம். X எத்தனை பங்கு இருக்கு? 5 பங்கு இருக்கு. Y எத்தனை பங்கு இருக்கு? 2லையுமே 9 தான் இருக்கு. ஸோ 9ன்னு போட்டுடலாம். Z வந்து 7ன்னு போட்டுடலாம். ஓகே, அப்போ Xக்கு 5 பார்ட் போகுது, Yக்கு 9 பார்ட், Zக்கு 7 பார்ட். டோட்டல் எவ்வளவு? 6874. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 9 7 16 16 5 21. ஓகே, அப்போ 21 பார்ட் எதுக்கு ஈக்குவல்? 6874க்கு ஈக்குவல். இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும்? 6874 டிவைடட் பை 21. இப்போ Y ஓடது கேட்டிருக்காங்க. Y ஓடது எத்தனை பார்ட்? 9 பார்ட். அப்ப 9 பார்ட் என்ன வரும்? 6874 டிவைடட் பை 21 இன்ட்டு 9. இப்ப கேன்சல் பண்ணா 3 3 9 7 3 21. 1 7 7 9 7 63 63. திருப்பி 8 8 7 56 2 7 14. அப்ப ஆன்சர் 982 இன்ட்டு 3. அப்போ யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க. லாஸ்ட் 6ல முடியணும். லாஸ்ட் 6ல முடிகிறது ஆப்ஷன் பி மட்டும்தான். அப்ப இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 2946. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 2946. ஓகே,
ஃபுல்லா உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் யூனிட் டிஜிட் பார்த்தே ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க. Find the single equivalent discount for successive discount of 23%, 11%, 29%. 23, 11 மற்றும் 29 ஆகிய தொடர் தள்ளுபடிகளுக்கான ஒற்றை தள்ளுபடியை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? நாம ஒற்றை தள்ளுபடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன தெரியும்? சிங்கிள் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு A plus B மைனஸ் ஏபி டிவைடட் பை 100 அப்படின்னு தெரியுமா? அப்ப இங்க எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க? 23, 11, 29 கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கும் சிங்கிள் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும்? 23க்கும் 29க்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப அது ரெண்டுக்கும் கண்டுபிடிங்க. ஏன் மேம் 23க்கும் 11க்கும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா 11 வந்து ஈஸியான நம்பர். ஸோ அதை லாஸ்டா பெரிய நம்பர் கூட மெர்ஜ் பண்ணும்போது தான் நமக்கு எப்படி இருக்கும்னா கால்குலேட் பண்ண ஈஸியா இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் 23க்கும் 29க்கும் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 23 பிளஸ் 29 மைனஸ் A இன்ட்டு B என்ன வரும்? 23 இன்ட்டு 29 டிவைடட் பை 100. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 52 மைனஸ் 29 இன்ட்டு 23 மல்டிப்ளை பண்ணா 9 3 27 18 24 26. ஸோ 4.67 கிடைக்கும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 4.67. இப்போ டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 52 திருப்பி 4.67. ஆன்சர் என்ன வரும்? 10ல 7 போனா 3, 9ல 6 போனா 3, 11ல 4 போனா 7, 11ல 4 போனா 7. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்க. 9 3 27 மீதி 2 18 24 26 4 4 பிளஸ் 2 6. அப்ப இங்க என்ன வரும்னா 6.67 வரும். ஓகே. 10ல 7 போனா 3, 9ல 6 போனா 3. அடுத்து இங்க என்ன இருக்கும்? இங்க 11 11ல 6 போச்சு அப்படின்னா 5. ஸோ இங்க வந்து 4 இருக்கும். ஸோ 45.33 கிடைக்கும். அப்போ சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் வந்து 45.33. அப்ப இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது வந்த டிஸ்கவுண்ட் வந்து 45.33%. அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்கவுண்ட் என்ன இருக்கு? 11%. இப்ப இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுங்க. இந்த ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? A plus B. இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை Bன்னு எடுத்துக்கோங்க. 45.33 plus 11 minus 45.33 into 11 divided by 100. ஓகே. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 45 plus 11 என்ன வரும்? 45 plus 11 56. 56.33 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 45 33 11 கூட மல்டிப்ளை பண்ணா 45 33 45 33 இருக்கும். 3 6 8 9 4. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஏற்கனவே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. இன்னொரு 2 டிஜிட். அப்ப டோட்டலா 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 4.9863 இருக்கும். அப்ப இதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க. 56.33 4.98. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 13ல 8 போனா 5, 12ல 9 போனா 3. ஆன்சர் வந்து 0.35 0.3 முடியும். 0.3. ஓகே. 0.35 அப்படின்னு முடிகிறது ஆப்ஷன் சி தான். இவங்களுக்கு 0.34 வந்திருக்கு, நமக்கு 0.35 வந்திருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இன்னும் நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னாலும் 51.35 வரும். ஸோ அப்போ மற்ற எல்லா ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டு 51.34 ஆன்சரா சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இதுல வந்து யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பாருங்க நல்லா 51.85ன்னு ஒரு ஆன்சர் இருக்கு. ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the value of 5 secant square 20 minus 5 tan square 20. நமக்கு என்ன தெரியும்? secant square theta minus tan square theta equal to 1 அப்படின்னு தெரியும். அப்ப இந்த கொஸ்டின்ல 5 பொதுவா எடுத்தீங்கன்னா secant square 20 minus tan square 20. ஓகே. ஈக்குவல் டு அப்ப அடுத்த இது ஆன்சர் என்ன வரும்? இதோட வேல்யூ 1ன்னு தெரியும். அப்போ 5 into 1 ஆன்சர் வந்து 5. ஓகே. கிளியரா? இது எல்லாமே ட்ரிக்னாமெட்ரியில பேசிக்கான ஃபார்முலாஸ் நாம வந்து பார்த்திருப்போம். ஓகே. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, ட்ரிக்னாமெட்ரி டேபிளோட வேல்யூஸ், சைனோட தலைகிலி காசு, காசோட தலைகிலி சீக்கன், டானோட தலைகிலி காட்டுன்னு பேசிக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக் தெரியல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a quadrilateral PQRS, bisectors of R and S meet at point T. STR வந்து 48 degree. Ratio of P to Q வந்து 3:5.
தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் Q அண்ட் Pன்னு சொல்லியிருக்காங்க. நாற்கரம் PQRS வந்து இருக்கு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நாற்கரம் வரைஞ்சுக்கிறேன். அது வந்து PQRSன்னு அதுக்கு நேம் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, PQRS நேம் வச்சாச்சு. R மற்றும் S ஆகியவற்றின் கோண இரு சமவெட்டிகள் நாற்கரத்தின் உள்ளே உள்ள T என்ற புள்ளியில் சந்திக்கின்றன. அப்ப Rம் Sம் உள்ள ஒரு புள்ளியில சந்திக்காங்க. அதுக்கு பேரு தான் T. இந்த STRஓட கோணம் வந்து எவ்வளோ அப்படின்னா 48 டிகிரி. P மற்றும் Q ஓட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா P வந்து 3x இருக்கு. Q வந்து 5x இருக்கு. Q மற்றும் P கோண அளவுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா Q மைனஸ் P என்னன்னு கேட்டிருக்காங்க. Q வந்து 5x இருக்கு. P வந்து 3x இருக்கு. டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2xன்னு கிடைக்கும். அப்ப அந்த 2x ஓட வேல்யூ தான் நாம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? RTS இல்லனா STR வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எதுல பார்த்திருக்கோம்? ஜாமெட்ரியில பார்த்திருக்கோம். இந்த STR எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த கோணம் P பிளஸ் கோணம் Q டிவைடட் பை 2க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப STR ஓட வேல்யூ எவ்வளவு? 48 ஈக்குவல் டு P ஓட வேல்யூ எவ்வளவு? 3x. Q ஓட வேல்யூ எவ்வளவு? 5x டிவைடட் பை 2. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 அங்க கொண்டு போனீங்கன்னா 48 into 2 96 ஈக்குவல் டு 3 plus 5 வந்து 8x. அப்ப இதுல இருந்து x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 8 8 12 8 96. அப்ப x ஓட வேல்யூ வந்து 12ன்னு கிடைக்கும். நாம என்ன கண்டுபிடிக்கணும்? 2x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப x ஓட வேல்யூ 12னா 2x ஓட வேல்யூ 2 into 12 24. ஓகே, அப்ப 24ங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். The sum of twin prime numbers is 36. Find the product of the twin prime numbers. இரட்டை பகா எண்களின் கூடுதல் 36. அந்த இரட்டை பகா எண்களோட பெருக்கு தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்வின் பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியணும். ஓகே, பிரைம் நம்பர்ஸ் என்னது? ஒன்னு வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். அப்ப 2 3 5 7 அதுக்கப்புறம் வந்து என்ன வரும்? 11 13 இந்த மாதிரி போகும். அப்ப ட்வின் பிரைம் நம்பர்ஸ்னா யாரு அப்படின்னா இந்த 3,5 இருக்கு பாத்தீங்களா? இத வந்து நம்ம ட்வின் பிரைம்னு சொல்லலாம். அடுத்து 5க்கு அடுத்து இமிடியேட்டா 7 வருதா? இத ட்வின் பிரைம்னு சொல்லலாம். அதாவது இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வருது? 2 வருது. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வருது? 2 வருது. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் சேமா இருக்கா? அப்ப இத வந்து ட்வின் பிரைம்ஸ்னு சொல்லலாம். அப்ப இந்த 7ஐயும் 11ஐயும் ட்வின் பிரைம்ஸ்னு சொல்ல முடியுமா? 7ம் 11ம் ட்வின் பிரைம்ஸா? இல்ல. ஏன்னா இதோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4ன்னு வருது. இது வந்து ட்வின் பிரைம்ஸ் கிடையாது. எந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் பிரைம் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் வந்து 2 வருதோ அவங்க தான் யாருன்னா ட்வின் பிரைம் நம்பர்ஸ். இப்போ வந்து 11ம் 13 எடுத்துக்கலாம். 11 13 எடுத்தீங்க அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் வந்து 2 வருது. அப்ப இத ட்வின் பிரைம் நம்பர்ஸ் நாம சொல்லலாம். ஓகேவா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 2 வந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்வின் பிரைம். அப்போ அந்த ட்வின் பிரைம் எப்படி இருக்கலாம்? ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு இருக்கலாம், இன்னொரு நம்பர் எக்ஸ் பிளஸ் 2ன்னு எடுக்கலாம். உதாரணத்துக்கு 3,5 எடுத்துக்கோங்க. எக்ஸ் வந்து 3. அப்போ அடுத்த நம்பர் எப்படி இருக்கு? எக்ஸ் பிளஸ் 2ன்னு இருக்கா? அப்ப ட்வின் பிரைம்ஸ் என்னது? எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ட்வின் பிரைம்ஸோட கூடுதல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 36. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 36. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 2x ஈக்குவல் டு இந்த 2 அங்க கொண்டு வந்துருங்க. 36 மைனஸ் 2 வந்து என்ன வரும்? 34. இதுல இருந்து x ஓட வேல்யூ 34 டிவைடட் பை 2 இருக்கும். 17 அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, அப்போ ஒரு நம்பர் கிடைச்சிருது 17. ஒரு நம்பர் 17. x ஓட வேல்யூ 17னா இன்னொரு நம்பர் x பிளஸ் 2 என்ன வரும்? 17 பிளஸ் 2 19 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ அந்த இரட்டை பகா எண்கள் கிடைச்சிருச்சு. ட்வின் பிரைம் நம்பர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு அந்த இரட்டை பகா எண்களோட பெருக்கு தொகை கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டையும் பெருக்கி ஆன்சரை சொல்லுங்க. 19 into 17 9 7 63 16 16 6 22. ஸோ 1 2 3 323. 323ங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். 12th கொஸ்டின் பாருங்க. The expenditure of Sudha is 150% more than her savings. Her expenditure decreases by 7%. Savings increases by 21%. Then by what percentage does her income increase? சுதாவின் செலவானது அவரது சேமிப்பை விட 150% அதிகமாகும்.
Her expenditure decreases by 7%. செலவு 7% குறைகிறது. சேமிப்பு 21% அதிகரிக்கிறது. அவரது வருமானம் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? செலவு வந்து சேமிப்பை விட 150% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சேமிப்பு இங்க எடுத்துக்கலாம். சேமிப்பை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இல்ல 100%ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு என்ன வரும்? எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வரும்? சேமிப்பை விட 150% அதிகம்னா எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு என்ன வரும்? 250 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்ப இதை நான் கட் பண்ணி ரேஷியோவா கொண்டு வரலாமா? 0 கட் ஆகிரும். 5:2 அப்படின்னு போட்டுடலாம். இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? செலவு 7% கம்மியாகுதா? அப்ப இது 7% கம்மியாகுது. சேமிப்பு 21% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இத பிளஸ் 21%ன்னு போட்டுறலாம். அப்ப வருமானம் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ நமக்கு இதுக்கு இத மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் என்னவாகுது? -35 ஆகுது. சேவிங்ஸ் என்ன ஆகுது? 42 ஆகுது. ஓகே. அப்ப எனக்கு ஓவரால் மாற்றம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ -35 பிளஸ் 42 டிவைடட் பை என்ன போடணும்? இனிஷியலா என்ன இருந்துச்சு? இனிஷியலா 7 rupees. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ரெண்டையும் சேர்த்தோம்னா இனிஷியலா 7 வருது. இப்ப எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ரெண்டையும் சேர்த்தோம்னா -35 பிளஸ் 42 வருதா? அப்போ 7ல இருந்து எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது? 7 நடக்குது. 42 minus 35 எவ்வளவு? 7. அப்ப 7/7 equal to 1%. ஓகேவா? அப்ப ஏற்படக்கூடிய மாற்றம் சதவீதம் அதாவது வருமானம் எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1% வந்து அதிகரிக்கும். ஓகே. இது ஏற்கனவே நம்ம எதுல பார்த்திருப்போம் அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ல பார்த்திருப்போம். எதுல வரும் அப்படின்னா ஆவரேஜ்ல இந்த மாதிரி கான்செப்ட் வந்து பார்த்திருப்போம். சப்போஸ் நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே தரோவ் பண்ணிருங்க. எல்லா டாபிக் வைஸா பேசிக்ஸ் தரோவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ்ல எந்த கொஸ்டின்னாலும் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். அப்போ எனக்கு இந்த பேசிக்கான கிளாஸஸ் அதுக்கான டெஸ்ட் எல்லாம் எங்க எடுக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸோட ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த ஒரு கோர்ஸ் தான். ஆனா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். அந்த வாரத்துல என்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் கொடுத்துருவோம். சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி லைவ் கிளாஸ் வந்து மார்னிங் 10:30ல இருந்து 12:30 வரைக்கும் லைவ் கிளாஸ் இருக்கும். இந்த லைவ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைவ் முடிஞ்சதுமே இது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி இருக்கும். நீங்க ரெக்கார்டட் செஷனாவும் பார்த்துக்கலாம். ஓகே. ஒரு டைம் தான் நீங்க 2499 பே பண்ணுவீங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு கரெக்ட்டா உங்களுக்கு ஆகஸ்ட்ல எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, ஒரு 35 to 40 டேஸ் கிட்ட தான் டைம் இருக்கு. இந்த டைம்ல நான் குரூப் டிய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு டைம் நீங்க வந்து 2499 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் ஒரு குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலோ, ஒரு என்டிபிசி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலோ, அடுத்தடுத்து வரக்கூடிய ஹை லெவல் எக்ஸாமுக்கும் நீங்க வந்து இந்த கிளாஸஸையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி பேசிஸ்ல நான் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ட அனலைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. கரண்ட் அஃபேர்ல லைஃப் டைம்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். 9 ஜான்வரி ஷிஃப்ட் 1ஓட ஃபுல் கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோம். அந்த கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோல தான் அந்த கிளாஸஸ் இருக்கு. அதையும் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ டெய்லி படிங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ் முடிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பெர்ஃபெக்ட்டா குடுத்துட்டோம். கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கம்மிங் சாட்டர்டே நம்ம ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.